எங்க இருந்தோம்? அந்தகார இருள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவருடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்து வச்சாராம். எதுக்காக கொண்டு வச்சாராம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியாது. நீ இந்த வெளிச்சத்தை எப்படி பெற்றுக்கொண்டியோ பிறரும் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியா, பிறர் அந்த வெளிச்சத்தை தஞ்ச புகுந்து கொள்ளும்படியா கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு நம்ம அந்த கால இருள்ல இருந்து வெளியே வந்தோம்ன்ற ஞாபகமே நமக்கு இல்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? அந்த காலத்துல இருக்கிறவங்க நம்ம தான் பரிசுத்தவான்னு நினைக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, உங்களையே ஆண்டவர் எங்க இருந்து கொண்டு வந்தாரா? அந்த கால இருள் இருந்து. காரணம் எதற்காக தெரியுமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியாது. அவர் செய்த நன்மையை அறிவித்து இருள் இருக்கிறவர்களை கொண்டு வர முடியாது. நீங்க எத்தனை பேர் கர்த்தர் சொன்ன நல்லதை சொல்லி அநேகரை சபைக்கு சேர்த்திருக்கிறோம்? ஆமென். மற்ற காரியங்களை சொல்லி என்ன பண்றோம்? அவங்களை இன்னும் பலவீனப்படுத்துகிறோம். கர்த்தர் சொன்னதை, கர்த்தர் செய்ததை நம்ம என்ன பண்றது? அநேகர்கிட்ட சொல்றது. இதெல்லாம் பேருக்கு புரியுது? கர்த்தர் செய்ததை உங்க வாழ்க்கையில சொன்னீங்கன்னா அவங்க எங்க இருப்பாங்க? எங்க இருப்பாங்க? சொல்லுங்க, எங்க இருப்பாங்க? நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? உங்களுக்கான காரியங்களை போய் சொல்றதுனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க. சிலர் இதேதான் வேலை. அல்லேலூயா. உங்க பிரச்சனையை சொல்றதுனால ஒருத்தர் சபைக்குள்ள என்ன பண்ண முடியாது? வரவே முடியாது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த கால இருள் இருக்கிற நம்ம ஆண்டவர் எதற்காக ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்தார்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியாது. எவ்வளவு சாட்சிகள், எவ்வளவு மகத்துவங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்திருப்பார். எவ்வளவு நேரத்துல இத சொல்லி இருக்கிறோம்? இல்ல எவ்வளவு நேரத்துல வெளியே போயிட்டு உங்களை பார்த்து திட்டுந்த சொல்லி இருப்பீங்க? சொல்லுங்க. நாங்க அடிக்கடி அதான் பார்த்து சொல்றோம். ஏன்னா நிறைய அதெல்லாம் வாங்கணுமா? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் வாழ்க்கையில செய்த சாட்சிகள் எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? ஆமென். ஆமென். எத்தனை பேர் உள்ள வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம எதை அதிகமா சொல்றோமோ அதுதான் கிரியேட்டிவ். நீங்க மாம்ச காரியங்கள் அதிகமா சொல்ல 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 உங்களுக்குள்ள மாம்சம் தான் செயல்படும். மாம்ச காரியங்கள் தான் வெளிப்படும். மாம்சத்தின் சுபாவங்கள்